We should go to the Word of God for this morning. For God is good and His mercy endureth forever. Amen. Amen. நாம் வெற்றிக்கான ஓடு பாதை என்ற இந்த தலைப்பில் இருக்கும் இந்த தேவ செய்தியை தொடர இருக்கிறோம். We have been discussing the message titled Runway to Success. இதை நாம் தொடர இருக்கிறோம். We should continue with that sermon message. இதன் ஐந்தாவது பாகத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். This is part 5 of that message. இந்த ஐந்தாவது பாகத்தில் இருக்கும் தலைப்பாக விசுவாசம் என்று இருக்கிறது. The subtitle of today's message is faith. இதற்கு முன்பாக நாம் 4 காரியங்களை பார்த்தோம். Before this we have discussed 4 subtitles of 4 topics. வெற்றிக்கான ஓடு பாதை என்ற இந்த தலைப்பில் 4 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இதுவரை. Under the message Runway to Success we have discussed 4 titles or 4 subtitles. முதலாவதாக உபதேசத்திற்கு மத்தியில் கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்துவது. The first was glorifying God through trials. இரண்டாவதாக தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நல்லவர்களாக தோன்றுவது. Secondly was doing right in the sight of God. மூன்றாவதாக ஆவியில் நடப்பது. Third was walking in the Spirit. நான்காவதாக பிரித்திருக்கும் வாழ்க்கை. The fourth point was separated life. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது விசுவாசம். Today what we are going to be discussing is faith. மத்தேயு 14வது அதிகாரம் 29, 30 என்ற 2 வசனங்களை ஆங்கிலத்திலும் தமிழில் மத்தேயு 14, 30, 32 என்ற வார்த்தையை வாசிக்க இருக்கிறோம். We will read from the book of Matthew chapter 4, 14 verses 29 and 30 in English and verses 30 and 31 in Tamil. தமிழ் வாசிப்போம் முதலில். We should read Tamil first. மத்தேயு 14வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். Matthew chapter 14 verses 29 and 30. But when he saw the wind boisterous, he was afraid, and beginning to sink, he cried, saying, Lord, save me. And immediately Jesus stretched forth his hand and caught him and said unto him, O thou of little faith, wherefore didst thou doubt? ஜெபிப்போம். பிதாவே, இந்த தேவார்த்தை உடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறபடியாக இந்த தேவார்த்தையுடைய வல்லமை அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரை எங்களிடத்தில் தேவார்த்தின் ஆழங்களை வெளிப்படுத்தி இந்த தேவார்த்தையிலிருந்து புறப்பட்டு சத்தியத்தினால் ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை ஊற்றும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். விசுவாசம் என்ற இந்த 5வது காரியமான வெற்றிக்கான ஓடு பாதையில் This 5th topic that we are going to discuss called faith under the title Runway to Success. இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று நம் தேவவார்த்தையில் வாசிக்கிறோம். We read from the Word of God that it is this faith that overcomes the world. அதாவது இந்த விசுவாசம் தான் நம் பயத்தை மேற்கொள்வதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. In order for us to overcome fear, the most important thing is faith. பயம் என்பது ஒரு நபருடைய இதயத்தில் இருக்கும்போது அந்த நபருடைய இதயத்தில் விசுவாசம் இருக்க முடியாது. When fear is there in the heart of a man, then that man cannot have faith. விசுவாசம் எதனால்? How does faith come? தேவவார்த்தை கேள்வினால் அந்த தேவவார்த்தை கேட்க விசுவாசம் வரும். Faith comes by hearing the word of God. இங்க தேவ வார்த்தையின்படி வேதாகமத்தின்படி விசுவாசம் என்று சொல்லும்போது when we talk about faith according to the Bible, இந்த இடத்தில் விசுவாசம் என்றால் தேவ வார்த்தையை நாம் அறிந்து தேவனை பற்றி புரிந்து கொண்டு அவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு வல்லமையான அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை அறிந்து அதற்காக ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் விசுவாசம் உள்ளவர்கள் தான்.
The people who can say that they are people of faith are those who know the Word of God, read the Word of God, understand the Word of God, and see the power that comes from the Word of God. Only then can they say that they are people of faith. காணாத தேவனை அவருடைய வார்த்தையை வைத்து அவரை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். Faith is believing the God whom we cannot see through His Word. அதாவது கர்த்தராகிய தேவன் ஹalleluya நம் மத்தியில் இருக்கிறார், எப்பொழுதுமே இருக்கிறார். The Lord God Almighty is in our midst always. அவரால் கூடாத ஒன்றுமில்லை. There is nothing impossible with அவர் Him. சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். He spake and it is done. He commanded and it stood fast. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை எல்லாம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. All the words that are written in the Bible, every single one of them has proceeded from His heart. இந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்தாலும் இந்த தேவ வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. The word tells us heaven and earth may pass away, but His word will not pass. என்றென்றைக்கும் வானத்திலே நிலைநிறுத்தப்பட்ட வார்த்தை தேவ வார்த்தை. Forever, Lord, Thy word is settled in heaven is the word of God. அதாவது தேவ வார்த்தையை விசுவாசிக்கிறவன் The one who believes on the word of God அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அவன் வெற்றியை காண்பான். will most certainly see victory in his life. அவன் செழிப்பையும் காண்பான். He will see prosperity. ஜெனத்தில் நாம் காண்கிறோம் மத்தேயு 14வது அதிகாரம் 30-32 தமிழில் கண்டோம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து. What we see from this verse that we just read from Matthew chapter 14, 29 and 30 in English and 30 and 31 in Tamil is that there was a very strong or boisterous wind. And he was afraid. அதாவது அந்த காற்று பலமாக இருப்பதை கண்டு அவன் பயந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. He was afraid because he saw the boisterous wind. அதாவது அவன் கண்டபோது அவன் பயந்தான். He was afraid when he saw it. யார் அந்த தண்ணீரில் நடக்க வேண்டும் என்று யார் வாஞ்சித்தது? Who was the one who desired that he should walk on the water? பேதுருதான் அதை வாஞ்சித்தார். It was Peter who desired. இயேசு அந்த தண்ணீரில் நடந்து கொண்டு வரும்போது அவர் சொன்னார், when he saw the Lord Jesus Christ walking upon the water, he said unto him, நானும் இந்த வனமால் நடக்க வேண்டும், என்னை அழையும் ஆண்டவரே என்று. He said, I was going to walk, call me that I might come forth. இயேசு அவரை அழைத்தார் என்று சொல்லி, and when Jesus called him, விசுவாசத்தில் எழும்பி படகிலிருந்து எழும்பி இந்த கடல் மேல் நடந்தார் பேதுரு. He got up in faith, stepped out of the ship and walked upon that water. சிறிது நேரம் நடந்த உடனே, but after he walked for a short while, பயங்கரமாக ஒரு காற்று வந்தது. The wind became terrible and boisterous. பலமாக வீசினது. It blew strongly. அப்பொழுது அதை கண்டான். Then when he saw that, அதை கண்ட உடனே அவனுக்கு என்ன வந்தது? பயம் வந்தது. Then when he saw that, what came inside of him? Fear came inside. அதுவரையும் அவன் இயேசுவை நோக்கி இயேசு அழைத்ததனால் அவன் அந்த தண்ணீரில் நடந்து சென்றான். After that point in time, after Jesus Christ had called him, he was looking upon Jesus' face and walking Jesus' face and walking on the water. எப்பொழுது சுற்றுச்சூழலை நோக்கி பார்த்தானோ, from the point in time that he looked at his circumstances, உடனடியாக அவனுக்கு பயம் வந்தது. Immediately fear entered him. அதாவது இதுதான் பிசாசுடைய தந்திரம். This is the device of the devil. பேதுரு விசுவாசத்தோடு பல அடிகள் எடுத்து வைத்தார் அந்த கடல் மீது. When Peter got out with faith and put his foot forward to walk on that water. He walked on the sea for few steps. அதாவது கடல் மீது பல அடிகள் எடுத்து வைத்தான். He walked upon the water for a couple of steps. ஆனால் திடீரென்று இந்த புயல் வந்த போது, இந்த காற்று வந்த போது அதை கண்டான். However, when the wind became more boisterous, he saw the wind. அவன் அதை கவனித்து அதை கண்ட உடனே அவனுடைய இதயத்திற்குள் பயம் வந்தது. When his attention turned towards the storm, it was there that fear got inside of him. பிசாசு அவனுடைய கவனத்தை திருப்புவதற்காக இந்த காற்றை காண்பித்தான். In order that Peter's attention might be turned away, he brought that particular storm. அதே வழியாக தான் நாமும், அதாவது நம்முடைய கவனத்தை திருப்புவதற்காக பிசாசானவன் ஏதாவது காண்பித்து நமக்கு பயத்தை வரவழைக்க செய்ய பார்க்கிறான். In like manner, the devil tries to take our attention away towards the circumstances or the problems around us and bring fear inside us. அதை கண்டால் நமக்கு
நமக்குள் பயம் கண்டிப்பாக வரும். Most certainly, if we're going to look at those things, fear will come inside அந்த us. நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? However, at that point in time, what is கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். we need to turn our attention to Christ. அதாவது கர்த்தராகிய இயேசு வார்த்தையாக இருக்கிறார். The Lord Jesus Christ is the Word. அவருடைய வார்த்தையை தான் நாம் பார்க்க வேண்டும். And we need to look upon His Word. அதை தான் நாம் கவனிக்க வேண்டும். It's to His Word that we need to give our attention. சுற்றுச்சூழலை கவனிக்க கூடாது. Or we should not look at our circumstances. வார்த்தையை விட்டு நாம் சுற்றுச்சூழலை கண்டால் பார்த்தால் If we're going to turn our eyes away from the Word of God and look at our circumstances, உடனடியாக நமக்குள் பயம் தான் வரும். immediately fear will enter us. அந்த பயம் நம்முடைய இதயத்தில் இருக்கும்போது When the fear is inside of our hearts, அப்பொழுது நாம் முன்னேறி செல்ல முடியாது. then we will most certainly not be able to move forward. பேதுரு அந்த பயத்தை கொண்டவனாக இருந்த போது When Peter was consumed with that fear, உடனடியாக அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். what did he say? He said, Lord, save me. அதாவது உடனடியாக அதை பயந்தவுடன் அவனுக்கு என்ன நேர்ந்தது? அவனுக்கு ரட்சிப்பை எனக்கு ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். The minute Peter had fear inside of him, he looked to Jesus and he said, Lord, save me. He shouted out in fear. அதுக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of அவன் that? முழுக ஆரம்பித்தான். He started to drown. அதுவரையும் அவன் கடல் மேல் நடந்து கொண்டிருந்தான். Up to that point in time, he was walking on the water. எப்பொழுது அவன் பயந்தானோ உடனடியாக அவன் முழுக ஆரம்பித்தான். However, at the point in time that he started fearing, he started drowning. அதே வண்ணமாக தான் நம்முடைய நிலையும். Our situations are such. தேவ வார்த்தையை நாம் நோக்கி தேவ வார்த்தையை கவனமாக பிடித்து நாம் நடக்கும்போது நாம் மேற்கொள்கிற வாழ்க்கை வாழ்வோம். As long as our attention is turned towards the Word of God and we are walking according to the Word of God, then we will see a life of victory. நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை காண்போம். And we will see supernatural things in our life. இயற்கையான காரியங்கள் இந்த உலகத்தில் நாம் மாம்ச கண்களில் காணும் காரியங்கள். The natural things are things that we can see with our physical eyes. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நாம் காண வேண்டும் என்றால், However, if we want to see the supernatural, அது கர்த்தருடைய வார்த்தையின் வழியாக பார்த்தால் மட்டும்தான் நாம் காண முடியும். we need to look at it through the Word of God alone. எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக தான் இருக்கும், எதிராக தான் இருக்கும் இயற்கையான காரியங்கள். Natural things will always be things which are opposite or against the Word of God. இயற்கையான காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவ வார்த்தை நமக்கு தேவை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு. If we need to overcome the natural things and enter a supernatural life, then we need to receive the Word of God and walk according to the Word of God. அவன் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்ட உடனே, When he called out, Lord, save me, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, immediately Jesus stretched his hand out and held on to him. என்ன சொன்னார்? And what did he say? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். Oh, thou of little faith, why did thou doubt? அற்ப விசுவாசி என்றால் விசுவாசமே இல்லாதவனே. One having a little faith is equivalent to a person having no faith. ஒருவனுக்கு விசுவாசம் இருக்கலாம், இல்லைன்னா அவனுக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். கொஞ்சம் விசுவாசம் இருக்க முடியாது. Either you have faith or you do not have faith. There's no concept of little faith. கிரேக்க மொழியில் அற்ப விசுவாசி என்றால் விசுவாசமே இல்லாதவனே என்று. When we take from the Greek translation, we see that thou of little faith is equivalent to a person who has no faith. எப்பொழுது அவனுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? When did he not have faith? அவன் சந்தேகப்பட்ட போது. When he started doubting. ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். Jesus asked him here, why did you doubt? அதாவது சந்தேகம் தான் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. It is doubt that brings fear. எப்பொழுது அவனுக்கு பயம் வந்தது? From what point in time will fear come? அவன் பயந்து, அதாவது காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து என்று எழுதப்பட்டது. முதல் நாம் வாசிக்கும் போது, when we see the beginning of this particular passage we read, we see that he got afraid when he saw the wind. எப்பொழுது அவனுக்கு பயம் வந்தது? When did fear come inside? அவன் சந்தேகப்பட்ட போது. When he started doubting. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரையும் நாம் சந்தேகப்படும் போதுதான் நமக்குள் பயம் வருகிறது. Fear comes inside of us when we start doubting God and we start doubting His word. கர்த்தர் இயேசுவின் அவருடைய வார்த்தையை நாம் முற்றிலும்
நாம் விசுவாசிக்க கூடுமானால் நமக்குள் பயத்திற்கு இடமே இல்லை. If we are in a position to believe the word of God and God Almighty completely, then there is no place in our hearts for fear. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. The word of God teaches us. நமக்குள் அதாவது விசுவாசிக்குள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு ஆவியானவரை பெற்ற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் every single believer who has believed in the Lord Jesus Christ, who has taken immersion baptism, for every single one of these believers, நமக்குள் அவர் வெளியேற பெற்ற அவருடைய விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். He has given to us His precious faith. இரண்டு பேதுரு 1:1. When we look at the book of 2 Peter chapter 1 verse 1, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. 2 Peter chapter 1 verse 1, Simon Peter, a servant and apostle of Jesus Christ, to them that have obtained like precious faith with us through the righteousness of God and our Savior Jesus Christ. எப்பொழுது அந்த விலையேற பெற்ற அருமையான விசுவாசத்தை பெற்றுக் கொள்கிறோம்? When are we receiving this precious faith? அவரை விசுவாசித்தவர்களுக்கு, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தவர்களுக்கு, those who have believed in the Lord Jesus Christ, அவருடைய நீதித்துவத்தை, தேவ நீதித்துவத்தை பெற்றுக் கொண்டவர்கள், those who have received the righteousness of God, தேவ நீதித்துவத்தோடு அவருடைய அருமையான அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். It is through this righteousness of God that we receive this precious faith. அதாவது அருமையான என்றால் வெளியேற பெற்ற விசுவாசம். When we talk about it is talking about precious. ஆங்கிலத்தில் வெளியேற பெற்ற விசுவாசம் என்பதுதான் அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கு. The right word is given in English, which is precious. அதாவது வெளியேற பெற்றதால் அதுக்கு விலையே இல்லை. Precious is something that is that's beyond value. Hallelujah. அதுக்கு அவ்வளோ விலை இருக்கிறது. அதுக்கு ஒரு விலையை நாம் நிர்ணயிக்க முடியாது. You can't put a price to it. ஏனென்றால் why? அந்த விசுவாசத்தினாலே நமக்கு எல்லாம் கூடும். It is through that faith that all things will be possible for us. இதுதான் இந்த வெளியேற பெற்ற விசுவாசம் தான் தேவனுடைய விசுவாசம். This precious faith is the faith of God. அதாவது நாம் தேவ நீதித்துவத்தை பெற்றுக்கொண்ட உடனே தேவன் அவருடைய விசுவாசத்தை நமக்கு தருகிறார். The minute we have received the righteousness of God, God has also given to us His faith. ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல from Romans chapter 12 verse 3, அதில் எழுதப்பட்டிருக்கிறது. it is written, இரண்டாவது பாகத்தில் the second portion of it, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து விசுவாசம் அளவின்படியே தெரிந்த எண்ணமுள்ள நாய் என்ன வேண்டும் என்ற இந்த வசனத்தை வாசிப்போம். The second part, according as God hath dealt to every man the measure of faith. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அளவு விசுவாசத்தை அவர் பகிர்ந்து தந்திருக்கிறார். God has given to every man a portion or a measure of faith. அதாவது இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு விசுவாசத்தை அவர் பகிர்ந்து தந்திருக்கிறார். To everyone that has been born on the face of this earth, God has given a measure of faith. எதற்காக அந்த விசுவாசம்? For what purpose is that faith? கர்த்தராகிய தேவன் யார் என்று அறிவதற்காக தான் அந்த ஒரு அளவு விசுவாசத்தை அவர்களுக்கு தருகிறார். This measure of faith has been given to everyone in order that they might understand who God is. அதனால்தான் மனிதர்களாக நாம் we who are men, நாம் இந்த சூரியனை பார்க்கும் போதும் சந்திரனை பார்க்கும் போதும் இந்த செடி கொடி இந்த மரத்தை பார்க்கும் போதும் நட்சத்திரங்களை பார்க்கும் போதும் நமக்குள் ஒரு எண்ணம் வருகிறது. இதையெல்லாம் சிருஷ்டி செய்தவர் ஒரு வல்லமையான தேவன் என்பதை. When we see the sun, the moon, the stars, the trees, and everything around us, then there is something which comes inside of us. There's an understanding which comes inside of us saying, there is a super being, there is a supernatural being, there is a supreme person, God Almighty, who's made all of this. அதுதான் ஒரு அளவு விசுவாசம். That is the measure of faith. That is what the measure of faith does. மிருக ஜீவன்களுக்கு அந்த ஒரு அளவு விசுவாசம் தேவன் தரவில்லை. God has not given to animals this measure of faith. அவர்கள் இதையெல்லாம் பார்த்து தேவன் யார் என்று அறிய முடியாது. They are not going to be in a position to look at all these things and understand who
who God ஆனால் is. எல்லா மனிதர்களுக்கும் தேவன் அந்த ஓரளவு விசுவாசத்தை தந்திருக்கிறார். However, God has given this measure of faith to every single man. இயேசுவை நாம் விசுவாசித்து இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது When we believe in the Lord Jesus Christ and accept Him as our personal Savior, உடனடியாக நமக்குள் தேவ நீதித்துவம் வந்து விடுகிறது. immediately the righteousness of God comes upon us. தேவ நீதித்துவத்தோடு சேர்த்து Along with that righteousness, கர்த்தராகிய தேவன் the Lord God அவருடைய விலையேறப்பெற்ற விசுவாசத்தை நமக்கு தருகிறார். gives to us also His precious faith. இந்த விசுவாசம் This faith தேவனுடைய விசுவாசம். is the faith of God. மறுபிறப்பு பிறந்த ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குள்ளும் அவருடைய அருமையான அந்த விலையேறப்பெற்ற விசுவாசத்தை கர்த்தராகிய தேவன் நமக்குள் தந்திருக்கிறார். The Lord God of my Almighty has given into every single person's spirit this precious faith. அந்த விசுவாசத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். We need to operate in this faith. அதற்கு தான் தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியம் நமக்கு தேவையா? That is the reason why we need the truth from the Word of God. தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை விசுவாசித்து அதன்படி செயல்படும் போதுதான் இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும். When we நாம் இந்த தேவ வார்த்தையை விசுவாசித்து அந்த சத்தியத்தின்படி கிரியைகளை செய்யும் போது when we believe in the Word of God and we operate according to that truth, அந்த சத்தியத்தினால் தான் இந்த விசுவாசம் கிரியை செய்யும். it is according to that truth that that faith will operate. அவருடைய தழுவலால் நாம் சுகமான என்ற தேவ வார்த்தை இருக்கிறது. The Word of God tells us by His stripes we were healed. அதாவது யாருக்காவது விசுவாசிக்கு அவருடைய சரீரத்தில் அசுகம் இருந்தால், If there is somebody, some believer who has some sickness in their body, அவர்கள் எதை விசுவாசிக்க வேண்டும்? or what is it that they need to believe? கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அவருடைய தழும்புகளில் எல்லா வியாதியும் அவர் சுமந்து தீர்த்தார் என்பதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும், சந்தேகப்படாமல். They need to believe in the Word of God that says, by the stripes of Jesus Christ of Nazareth I was healed, and they should not doubt. அந்த விசுவாசத்தினால் அவருடைய சரீரத்தில் அந்த அசுகம் மறைந்துவிடும், அவர்களுக்குள்ள அந்த தெய்வீக சுகம் வந்துவிடும். It is in this faith that that person will receive the healing and that particular problem will be removed from their body. அதாவது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி, According to the Word of God, it says, "You shall know the truth, and the truth shall set you free." தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியம் நம்முடைய நிலையை மாற்றும். It is the truth from the Word of God that will change our status or our circumstances. இயற்கையான நிலை என்றால் அது வியாதி. In the normal or the natural, you see the sickness. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலை என்றால் தெய்வீக சுகம். However, in the supernatural, we see divine health. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth, and the truth shall make you free. தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியம் என்ன? What is the truth which is there in the Word of God? அவருடைய தழுவலால் நாம் சுகமானோம் என்ற சத்தியத்தை விசுவாசிக்கும் போது, The truth which is there in the Word of God, when we believe the truth which is there in the Word of God that says, by the stripes of Jesus we were healed, சந்தேகப்படாமல் பயப்படாமல் விசுவாசிக்கும் போது, when we believe it without doubt and without fear, அப்போது தேவ வார்த்தையின்படி தெய்வீக சுகம் நம்முடைய சரீரத்தில் வெளிப்படும். then according to the Word of God, divine health will manifest in our bodies. அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி, According to the Word of God, it says, "You shall know the truth, and the truth shall set you free." தேவனுடைய இந்த விலையேற பெற்ற விசுவாசம் நம்முடைய ஆவிக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்றால், நமக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்றால், தேவ வார்த்தையின் அறிவு நமக்கு தேவை. If we want this precious faith to operate in our spirits and operate in our lives, then we need the truth from the Word of God. மார்க் 11வது அதிகாரம் 22-23 என்ற வசனங்களை வாசிப்போம். From the book of Mark, chapter 11, verses 22 and 23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். And Jesus answering said unto them, Have faith in God. For verily I say unto you, that whosoever shall say unto this mountain, Be thou removed, and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which he saith shall come to pass, he shall
whatsoever he says. இந்த இடத்துல இயேசு சொல்றார், In this place Jesus is என்ன speaking. சொன்னார்? What he said? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். He said, have faith in God. அதற்கு அர்த்தம் என்ன? What is the meaning of that? அதாவது கிரேக்க மொழியில் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னென்றால் தேவனுடைய விசுவாசத்தை கொண்டவர்களாக இருங்கள் என்று. The Greek version of this particular word says, actually means have faith of God. அதாவது தேவனுடைய விசுவாசத்தை கொண்டவர்களாக இருங்கள். Have faith of God. தேவன் என்ன செய்தார்? அவர் விசுவாசத்தினால் What did God do with faith? அவர் பேசினார். He spoke. அவர் சொன்னார் ஆகும், கட்டளையிட்டால் இருக்கும். He spake and it was done. He commanded and it stood fast. அவர் விசுவாசத்தில் பேசின காரியங்கள் உண்டானது. The things that he spoke in faith were created, came to pass. இந்த பூமி இருளில் இருக்கும்போது When the world was in darkness, அவர் என்ன சொன்னார்? what he said? வெளிச்சம் உண்டாகட்டும். He said, let there be light. உடனடியாக வெளிச்சம் உண்டானது. Immediately there was light. அதே வல்லமை நமக்குள் அவர் தந்திருக்கிறார். It is the same power that he's given inside of us. நாம் 4வது அதிகாரம் 17வது வசனம் ரோமரில் நாம் வாசிக்கிறோம். When we read from the book of Romans chapter 4 verse 17. அதாவது இந்த அவருடைய விசுவாசம் தேவனை பற்றி இருக்கும் அறிவு இல்லாதவர்களை இருக்கிறவண்ணமாக அழைக்கும் தேவன் என்ற ஒரு விசுவாசத்தை கொண்டவராக இருக்கிறார் ஆபிரகாம். This is the understanding that Abraham had in his heart about God Almighty from 4:17 of Romans, who called those things that be not as though they were. அவர் இல்லாதவர்களை இருக்கிறவண்ணமாக அழைக்கும் தேவன். He is a God who calls that things that be not as though they were. இருளான இந்த பூமியில் அவர் வெளிச்சத்தை அவர் அழைத்தார். The world at that point in time was in darkness, but he called light out. உடனடியாக வெளிச்சம் உண்டானது. Immediately there was light. தேவனமான In like manner. அந்த வெளியேறப்பட்ட விசுவாசத்தை தேவன் நமக்குள் தந்திருக்கிறார். This same precious faith the Lord God Almighty has given inside அந்த us. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் If that faith needs to operate in our lives, நாம் என்ன செய்ய வேண்டும்? what do we need to do? நாம் அவருடைய வார்த்தையிலிருந்து சத்தியத்தை அறிந்தவர்களாக நாம் பேச வேண்டும். As people who know the truth from His Word, we need to start speaking. அதை எப்படி பேச வேண்டும் என்றும் இந்த இடத்தில் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். The Lord Jesus Christ has explained to us how it is that we have to speak. நாம் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் பேச வேண்டும். We need to speak without having any doubt in our hearts. இதயத்தில் விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் பேச வேண்டும். We need to speak with faith in our hearts, but without any doubt. அப்பொழுது என்ன நடக்கும்? Then what will happen? அப்பொழுது நாம் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்கிறார்கள். Then He says that things will happen according to what we speak. நாம் சொன்னபடியே நடக்கும். What we speak will happen. நாம் எதை பேசுகிறோமோ அந்த காரியம் நடக்கும். Whatever we are speaking, that thing will happen. எப்பொழுது நடக்கும்? When will it happen? நம்முடைய இதயத்தில் சந்தேகப்படாமல் When we do not have doubt in our heart. அவருடைய வார்த்தையை நாம் சத்திய வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு பேசும்போது When we speak the truth with faith. நம்முடைய இதயத்தில் முழு விசுவாசத்தோடு பேசும்போது When we speak that with complete faith in our heart. விசுவாசத்தில் பேசுவது என்றால் என்ன? What do you mean by speaking with faith? நான் இதை பேசும்போது நான் இதை காண இருக்கிறேன், நாம் எதை பேசுகிறோம் அதை நான் காண இருக்கிறேன் என்ற ஒரு உறுதியோடு பேசுவது. A confidence that what we are saying will happen. That is faith. அது பேசுறது உடனே நடக்குமா நடக்காத அந்த சந்தேகம் வந்தாச்சுன்னா பயம் வந்தாச்சுன்னா உடனடியாக அது நடக்காது. If we want to have doubt and fear as to whether what we are speaking will come to pass or not, then most certainly it will not happen. நீ சொன்னபடியே நடக்கணும்னா If things should happen according to the way you speak, அப்பொழுது நம்முடைய இதயத்தில் சந்தேகமும் பயமும் இருக்கக்கூடாது. then there is no place in our heart for fear or doubt. அவருடைய சத்தியம் இருக்கும் இடத்தில் சந்தேகத்திற்கு இடமில்லை. Where there is the truth, there is no place for fear and doubt. சத்தியம் என்றால் என்ன? What do you mean by truth? ஒரு காரியம் எப்படி இருக்கோ அதே வண்ணமாக இருக்கும் என்பதை விசுவாசிப்பது. Believing that the way we want a certain thing to be, that will be that way. அதாவது ஒரு காரியத்தை பார்த்து We look at something, இது இப்படிதான் இருக்கு என்று நாம் உறுதியாக இருக்கும்போது and if we have confidence that this is supposed to be like this, அப்படி நாம் சந்தேகப்படாமல் நாம் அதை இப்பொழுது இந்த டம்ளர் தண்ணி இருக்கு இதை நான் மைக்கில் சொன்னா நீங்க விசுவாசிப்பீங்களா? if I'm going to say that this tumbler is a mic, will you believe that? சிரிப்பீங்க.
You will laugh. என்ன சொல்லுவீங்க? What will you say? இது வந்து ஒரு டம்ளர் தண்ணின்னு சொல்லுவீங்க. You say, no, this is a tumbler of water. இல்ல நான் வேற ஏதாவது செல்போன் எடுத்து இதுதான் மைக்னு சொன்னா விசுவாசிப்பீங்களா? Will you believe that if I look at the cell phone and say this is my இது செல்போன் சொல்லுவீங்க? No, this is a cell phone. அதாவது இத உறுதியா இருக்கீங்க. இதுல வந்து உறுதியா இருக்கீங்க. இது என்னன்னு நல்ல உறுதியா இருக்கீங்க. There is a confidence inside you. There is an assurance inside of you of what that thing actually is. சத்தியம் அந்த உறுதியை கொடுத்துரும். Truth brings that confidence. கர்த்தர் வார்த்தையிலிருந்து சத்தியம் ஒரு உறுதியை கொடுத்துரும். The truth from the word of God will bring that assurance of that confidence. அந்த உறுதி இருக்கும் இடத்தில் In the place where that confidence is, சந்தேகத்துக்கு இடமில்லை. there is no place for that. அந்த உறுதியோடு பேசும்போது When you speak with this confidence, அந்த காரியங்கள் உண்டாகும். that thing will be created. கர்த்தராகிய தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று பேசும்போது அவர் உறுதியோடு பேசினார். When the Lord God Almighty said, "Let there be light," He spoke with confidence. அவர் சந்தேகப்படவே இல்லை. He did not doubt. அவர் உறுதியாக பேசுறதுக்கு காரணம் என்ன? The reason why what is the reason why he spoke with அவர் confidence? பேசினால் உடனடியாக நடக்கும் என்பதை அவர் உறுதியாக இருந்தார். He knew for certain that what he is speaking will happen. கர்த்தராகிய தேவன் நமக்கு அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். The Lord God Almighty has given to us His Spirit. அவருடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை தந்திருக்கிறார். He has given the truth inside of His word. இயேசுவின் நாமமே நமக்கு அதிகாரமாக And தந்திருக்கிறார். He has given us the name of the Lord Jesus Christ as an authority. நாம் இந்த காரியங்களை தேவ வார்த்தையை இயேசுவின் நாமத்தை அதிகாரத்தோடு பேசும்போது When we speak with all of these in confidence, இயேசு நாமத்தில் பேசும்போது when we speak in the name of the Lord Jesus Christ in உறுதியோடு confidence, பேசும்போது when we speak in இந்த confidence, காரியங்களை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் காண்பீர்கள். you will most certainly see that thing in your life. இது ஒரு வெற்றிக்கு ஒரு ஓடுபாதையாக இருக்கிறது விசுவாசம். Faith is something that is required on the runway to success. அதாவது இது ஐந்தாவது காரியமாக இருக்கிறது. This is the fifth part. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க வேண்டும் என்றால் If we need to see success in our lives, அது விசுவாசம் ஒரு முக்கியமான காரியமா. faith is a very integral part of அதை our தான் தேவன் lives. வெளிப்படுத்தியிருக்கிறார். The Lord God Almighty has உலகத்தை given us. ஜெயிக்கும் ஜெயமும் விசுவாசத்தினால் இருக்கும். விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். Faith will help us to overcome this world. உலகத்தில் இருக்கும் எல்லா காரியங்களும் இயற்கை காரியங்களும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை பற்றியும் அவருடைய வார்த்தை பற்றியும் இருக்கும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். If we need to overcome the things of the world, the natural things of the world, then we need the assurance and the confidence of the truth which is there in God's word, which will bring faith inside us. இயேசு இன்றைக்கும் நாளைக்கும் என்றென்றைக்கும் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே வண்ணமாக தான் இருக்கிறார். Jesus is the same yesterday, today, and forever, and that is how we are. அவர் என்றென்றைக்கும் அதேபடியாக தான் இருக்கிறார். He is that way. அதே வண்ணமாக In like manner, அவருடைய வார்த்தையும் என்றென்றைக்கும் அதேபடியாக தான் இருக்கும். His word is also the same. அவருடைய வார்த்தையும் என்றென்றைக்கும் ஒரே வண்ணமாக தான் இருக்கிறது. His word is today also the same as it was always. நேற்றைக்கும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் அதே வண்ணமாக தான் இருக்கும். Yesterday, today, and forever, it will be the same. அதாவது சத்தியம் ஒருபோதும் மாறாது. Truth will not change. பொய் தான் மாறும். It is the lie that will change. ஆனால் சத்தியம் என்பது என்றென்றைக்கும் மாறாத காரியம். However, truth is something that will never change. It's constant. அதான் சத்தியம் என்றால் அது மாறாத காரியம். Truth is something that is constant and cannot change. இயேசு நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் மாறாதவர். Jesus is the same yesterday, today, and forever. ஆனால் தான் அவர் சொன்னார், That is the reason why he நானே said, சத்தியமாக இருக்கிறேன், நானே ஜீவனாக இருக்கிறேன், நானே வழியாக இருக்கிறேன், நானே ஜீவனாக இருக்கிறேன். I am the truth, I am the way, I am the life, Jesus said. அவர் சத்தியமாக இருப்பதற்கு காரணம் என்ன? என்றென்றைக்கும் மாறாதவர். The reason why he is the truth and he never changes. அவர் வார்த்தையும் என்றென்றைக்கும் மாறாத வார்த்தை. His word is a word which will never change. அது அவர் சொன்னாலும் அவர் கட்டளையிட்டால் இருக்கும். He spake and it was done. அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் மாறாத வார்த்தை. His word is a word which is constant and will not change. அவருடைய வார்த்தையை நாம் முழுமையாக விசுவாசிக்கலாம். We can 100% with all confidence we can believe on his word. பயப்படாமல் விசுவாசிக்கலாம். We can believe without fear. அந்த தேவ வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த படியாக தான் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் It நடக்கும். will happen in our life exactly as it has been spoken in the word. அதான் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். This is the faith that overcomes the world. அது இந்த
இந்த உலகத்தில் உலகம் மேற்கொள்வதற்கு காரணம் என்ன? நம்மை மேற்கொள்வதற்கு நம்முடைய பயம்தான் காரணமா? The reason why the world overcomes us is because of the fear inside us. ஆனால் நமக்குள் இருக்கும் விசுவாசம் However, the faith that is inside us உலகத்தை மேற்கொள்கிற ஒரு வல்லமை கொண்டது. is the power that will overcome the world. ஜெயமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு முக்கியமான காரியம் ஒரு விசுவாசம். A very important thing for us to see a life of victory is faith. தேவ வார்த்தையிலிருந்து வரும் விசுவாசம், The faith which comes from the word of God. பிறந்த போது வந்த அந்த வெளியேற பெற்ற விசுவாசம். The precious faith which came into us at the time that we were born again. இந்த தேவ செய்தியை கேட்ட பிறகு After hearing this word, விசுவாசம் தேவையில்லை, சந்தேகம் தேவையில்லை. You have no need to have doubt in your heart any longer. ஒரு பரிபூர்ண விசுவாசத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். You need to be completely filled with faith inside us. தேவ வார்த்தை கேட்ட பிறகு After hearing this message, your heart பயத்திற்கு இடமில்லை. there is no place in your heart for fear. முழு விசுவாசத்தோடு பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். We need to be people who are strengthened with faith. இந்த விசுவாசத்தை கொண்டவர் நீங்கள். You who has received this faith பல வெற்றிகளை பார்க்கிறீர்கள். will see many victories in your life. விசுவாசம் இந்த வெற்றிக்கான ஒரு பாதை. Faith is one of the ingredients to be on the runway to success. ஹalleluya, ஸ்தோத்திரிப்போம். இந்த செய்தியை மனதிற்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹalleluya. கூடாது ஒன்றுமில்லை ஆண்டவரே, உடைய வார்த்தையை எங்களுக்காக அனுப்பினீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். தேவாவியானவருக்கு ஹalleluya, நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையிலிருந்து வருகிற புறப்பட்டு வருகிற சத்தியத்தினால் அந்த ஆவியை நிரப்பியிருக்கிறீர்கள், பலப்படுத்தியிருக்கிறீர்கள். அந்த ஆவியை அந்த வெளியேற பெற்ற விசுவாசத்தை தந்திருக்கிறீர்கள். ஹalleluya. அவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் விசுவாசம் என்று அறிந்தவர்களாக ஹalleluya. உலகத்தில் இருக்கும் எல்லா இயற்கையான காரியங்களை ஹalleluya ஜெயித்து ஹalleluya மேற்கொள்கிற வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை உற்றும் அவர் ஆசீர்வதியை பெற்று இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஆவியில் ஒருமனப்பட்டு